நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு நாடார் மகாஜன சங்கத்தினுடைய கரிக்கோள் ராஜா ஐயா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் வருகின்ற 9ஆம் தேதி சாத்தூரில் வைத்து ஒரு சகாப்தத்தை உருவாக்குகின்ற வகையில் நாடார் சமுதாயத்தையும் பெருந்தலைவர் காமராஜரையும் இன்றைக்கு இழிவான ஒரு நிலையிலையும் அவருடைய முக்தார் என்ற ஒருவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் பதிவாகியிருக்கிறதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம். அதனுடைய நோக்கம், தமிழகம் எங்கும் இருக்கின்ற நாடார் சங்கங்கள் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் நாம் மனு அளித்து விட்டோம். மனு அளித்த பின்னாலும் 1 மாத காலமாகியும் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்காததால் நாம் அனைத்து உறவின் முறைகளையும் இணைத்து சாத்தூரில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாடார் சமுதாயத்தினுடைய இன்றைக்கு இருக்கின்ற சிந்தனையோடு இருக்கின்ற இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பொதுவாக விஜயநகர பேரரசு வருகைக்கு முன்னால் நாடார்கள் நாட்டை ஆண்டதாக ஒரு வரலாறை சரித்திரத்தில் சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் நாம் நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தார்கள் ஆட்சிக்கட்டில் இல்லை என்றாலும் இந்த சமுதாயத்தில் தோன்றிய தலைவர்கள் பல இடங்களில் தங்களுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவுகளை நாம் இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறையிடம் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கு உதாரணம், கொங்கு மண்டலத்தில் குணாளனாக போரிட்டு தூக்கு மேடை ஏந்தியவர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் தவசிமுத்து நாடார் என்று தன்னுடைய மன்னராக இருந்தவர், தூத்துக்குடி அருகில் நட்டாத்தி என்று ஒரு ஜமீனை வைத்திருந்தவர்கள் போன்றவர்கள் மன்னர்களுடைய காலத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். வெள்ளைக்காரர்கள் வருகை தந்த பின்னால் வெள்ளைக்காரர்களுடைய காலத்திலும் சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த சமுதாயத்தினுடைய சிந்தனைகளை ஏற்று பிராமணர் அல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க அருமைக்குரிய அச்சமாற்றி அண்ணல் WP சவுந்தரபாண்டியனார் அன்றைக்கு அந்த சுயமரியாதை இயக்கத்தில் உருவாக்கினார். அதனுடைய போர்களை எடுத்து அன்றைக்கு அருமைக்குரிய தலைவர்களாக வந்த ஆசத்தம்பி போன்றவர்கள், விருதுநகரில் VBR போன்றவர்கள், தூத்துக்குடியில் அருமைக்குரிய தனுஷ்கோடி நாடார் போன்றவர்கள், அங்கே இருக்கின்ற KVK சாமி போன்றவர்கள், சிவசாமி போன்றவர்கள், கோவில்பட்டியில் இருக்கின்ற வள்ளிமுத்து போன்றவர்கள், குறிப்பாக திருச்சியில் இருக்கின்ற மதுரம் போன்ற ஒரு MLAக்களும் அன்றைக்கு சுயமரியாதை இயக்கத்தில் தங்களை பதிவு செய்து இந்த தமிழகத்திற்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் பாடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல் இந்த தமிழ் சமுதாயத்தில் தமிழ் தேசியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளோடு அருமைக்குரிய தலைவர்களாக இருந்தவர்களில் நாம் தமிழர் என்று உருவாக்கிய ஆதித்தனார் அவர்களும், தமிழ் தேசியம் வேண்டும் என்று தமிழுடைய எல்லை காவலர்களாக இருந்த மாப்போசி போன்றவர்களும், அருமைக்குரிய மார்ஷல் நேசமணி என்று ஒரு தலைவரும் அன்றைக்கு அந்த தலைமையின் கீழ் அருமைக்குரிய தானிலை நாடார் போன்றவர்கள் உருவாக்கியிருந்தாலும் மார்ஷல் நேசமணி போன்றவர்கள் தலைமை தாங்கிய பின்னால் அதனுடைய தளபதிகளாக இருந்த பொன்னப்ப நாடார், குஞ்ச நாடார், அருமைக்குரிய சிதம்பர நாடார் போன்றவர்கள் தலைமை தாங்கிய பின்னால் அந்த போராட்டத்தை வலு செய்த தலைவர்களுடைய வரலாறுகளையும், அதற்கு பின்னால் பெருந்தலைவர் காமராஜருடைய காலம் தேசியத்தில் இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று இந்த சமுதாயத்தில் தோன்றிய தலைவர்களாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டு காலம் சிறைச்சாலையிலும், அதற்கு பின்னால் அவரோடு தோள் கொடுக்கின்ற வகையில் அருமைக்குரிய பேரையூர் வேல்சாமி நாடார், KT கோசல்ராம் போன்ற தலைவர்கள், தூக்குமேடை ராஜகோபால் போன்ற தலைவர்கள், எண்ணற்ற தமிழகம் எங்கும் இருக்கின்ற தியாகிகள், அதேபோல் நேதாஜி படையில் சேர்ந்த எண்ணற்ற நாடார்கள் 500 பேர்களுக்கு மேற்கொண்டு நாடார்கள் அந்த படையில் சேர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வரலாறுகளையும், அதற்கு பின்னால் இந்த சமுதாயம் வெள்ளையர்கள் வருகை தந்த பின்னால் இன்றைக்கு அனுபவித்த இதுவிட அருமையாக சொல்ல வேண்டும் என்றால் அருமைக்குரிய கமுதியில் நடைபெற்ற கோவில் நுழைவு போராட்டம், அதற்கு பின்னால் சிவகாசி கொள்ளையை தடுக்கின்ற நாடார்கள், அருமைக்குரிய கழுகுமலையில் நடந்த நாடார் கலவரங்கள், இத்தனை கலவரங்களையும் தாங்கி அதற்கு பின்னால் இந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாலும், குறிப்பாக சொல்ல வேண்டும், இந்த சமுதாயத்தினுடைய காவலர்களாக நாடார் மகாஜன சங்க தலைவர்கள் உருவாக்கிய அடிப்படையில் அங்காங்கே நமக்கெல்லாம் காவலர்களாக இருந்த பாரா முத்துச்சாமி நாடார், கங்காராமதோராஜ் போன்றவர்கள், அருமைக்குரிய நெல்லையில் இருந்த பழவேசுமுத்து நாடார் போன்றவர்கள், சென்னையில் இருந்த பந்தல் ராமச்சந்திர நாடார் போன்றவர்கள், வட சென்னையில் இருந்த மாயாண்டி நாடார் போன்றவர்கள், அத்தனை பேர்களும், தஞ்சையில் பரிசுத்த நாடார் போன்ற தலைவர்கள், இன்றைக்கு ஒவ்வொரு பகுதிகளிலும் இப்படி ஒரு தலைவர்கள் உருவாகி இந்த சமூகத்தை ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்திருக்கின்ற தலைமையில் நாம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய தலைமையில் நாம் இன்றைக்கு இருக்கின்ற வரலாற்றை
அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வரலாறை தெரிந்து கொண்டால்தான் நாம் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் வரலாறு படைக்க முடியும். நாடார் சமுதாயம் என்பது ஒரு வரலாற்றுக்குரிய சமுதாயம். தமிழகத்தில் அவர்கள் எந்த இடங்களிலும் தங்களுடைய பணியை அளித்திருக்கின்றார்கள். 1937 தாளமுத்து நடராஜன் என்பவர் தங்களுடைய பணியில் இந்திய எதிர்ப்புக்கென்று தன்னை மாய்த்து கொண்டிருக்கின்றார். கடைசியாக முத்துக்குமார் என்றவர் தீக்குளித்து தமிழகத்தினுடைய இன்றைக்கு தமிழ் ஈழத்துக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். இப்படி எந்த கட்டத்திலும் தியாகம் செய்திருக்கின்ற சமூகம் இன்றைக்கும் வணிகத்திற்கு என்று எடுத்துக்கொண்டால் வணிகர்களுடைய சங்கமாக இருந்தாலும் சரி, அது சேம்பர் ஆஃப் காமர்ஸாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை துறைகளிலும் நாம் நம்மளுடைய பங்களிப்பை கடுமையாக உழைத்து இந்த சமூகத்திற்கு வரியை தருவதும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கு வேலை வாய்ப்பையும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாய்ப்பையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறை நமக்கு அடுத்த தலைமுறையினுடைய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அந்த பங்களிப்பை நாடார் மகாஜன சங்கம் கடமையோடு ஆற்றி இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் நம்மளுடைய வரலாற்றை திருத்தி எழுத ஆரம்பித்திருக்கின்ற இன்றைக்கு அம்பாக நம்மிடம் வந்திருக்கின்ற முக்தார் அவர்களை விட இதற்கு பின்னால் இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்றை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுடைய அவர்களையும் சேர்த்து நாம் இனி வருகின்ற காலங்களில் நம்மளுடைய சமுதாய வரலாற்றை யாருமே மாற்றி எழுத யோசிக்கக்கூடாது என்ற வகையில் நம்மளுடைய போராட்ட களம் சாத்தூரில் அமைய இருக்கிறது. அனைத்து நாடார் பெருமக்களும் அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற உறவின் முறைகள், மகுமைகள், நமது மகளிர் சேனைகள், நாடார் இளைஞரணி அமைப்புகள் அனைவரும் ஒன்றாக கலந்து வெற்றி பெறுகின்ற அளவில் சாத்தூருக்கு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தில் நாடார் சங்கங்கள் சங்கமிக்கின்ற விழாவாக நடந்து சமுதாயத்தில் மீண்டும் ஒரு புரட்சியை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.